எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மதியம் என்ன லஞ்ச் அப்படின்னு. பெரிய செலவு பண்ணி குழம்பெல்லாம் வைக்கல. செலவு ரசம்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ரசம் வைக்க போறேன். அப்புறம் துவரம் பருப்பை வறுத்துட்டு துவையல் அரைக்க போறேன். ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது எதுக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னா, சளி பிடிச்சிருக்கு, தலையெல்லாம் நீர் போத்துருக்குன்னுவாங்க, ரொம்ப தொண்டெல்லாம் கட்டிட்டு நைட்டெல்லாம் இருமிட்டே இருப்பாங்க பாருங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே அது இந்த இடத்துல இருக்கிற சளி வந்து கரையாது. நம்ம நைட்டில் படுக்கும்போது தான் செம்மையாக இருமல் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நடுவில் நம்மளுக்கு தூக்கமே கெட்டு போகும் அந்த இருமலால். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த செலவு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. மதியமும் சாப்பிட்ணும். நல்லா சூடாக நல்லா குழைவாக சாதம் வச்சுக்கோங்க. இந்த செலவு ரசத்தை நிறைய ஊற்றி சாப்பிட்ணும். கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு நல்லா தாராளமாக இந்த செலவு ரசம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு மீதியாக குடிக்கலாம். நல்லாயிருக்கும். அது மாதிரி நைட்டும் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு பாருங்க. இந்த இருமல் சளிலாம் கரைஞ்சிரும். நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். அதுக்கான ரசம் தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். ஏன்னா சென்னை ஃபுல்லாக மழை, இன்னுமே 2 நாளைக்கு மழை இருக்குமாமா. விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் வெயில் அடிக்குது, அப்புறம் மழை நின்றுடுச்சு. சந்தோஷமாக தெருவெல்லாம் காய்ஞ்சிடும். நம்ம வெளியிலலாம் போகலாம், ஷாப்பிங்லாம் போகலாம். நம்ம ரெடி ஆனோன்னா கரெக்டாக இருட்டிடும். செம்ம மழை பெய்யும். உங்கள் ஊரெல்லாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சென்னையில் மழை இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் நிற்கவே இல்லை. விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. வாங்க இந்த செலவு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரியே மதியமும் ஒரு நேரம் சாப்பிடுங்க, நைட்டும் சாதம் சூடாக வச்சு சாப்பிடுங்க. உடம்பு சரியாயிடும். குழந்தைகளுக்கும் கொடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மியாக வச்சு கொடுங்க. நல்லா இருக்கும். உடம்பு அவங்களுக்கும் நல்லா செரிக்கும். அது மாதிரி இந்த செலவு ரசம் வந்து யாராருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க குழந்தை பிறந்த அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா செரிமானம் ஆகும், சளி பிடிக்காது. அதை சாப்பிட்டுட்டு பால் கொடுக்கும்போது குழந்தைக்கும் நல்லா செரிக்கும், சளி பிடிக்காம நல்லா இருக்கும். அவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி அது ஒரு மருந்து ரசம் மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம். அது எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. சிம்லேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, மல்லி மட்டும் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா தாராளமாக மதியானமும் ராத்திரிக்கும் சாப்பிட்ற மாதிரி நான் நிறைய தான் வைக்கிறேன். கம்மியாக வைக்கணுன்னா குறைச்சிக்கோங்க, பொருளெல்லாம் குறைச்சிக்கோங்க. மல்லி மட்டும் அதிகமாக வைக்கிறதால தான் அந்த சளிக்கு வந்து அது ரொம்ப நல்லது. மல்லி சாப்பிட்றதால தான் சளியை கரைச்சி விட்டுரும். அது இதை சிம்மில் வச்சே பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாய் வைக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பூண்டு 1 பூண்டு அளவுக்கு ஃபுல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கலர் மாறி அப்புறம் கரிஞ்சிருச்சுனாக்கா அந்த ரசத்தோட வாசனையே மாறிடும். இதை அப்படியே சிம்லேயே வச்சு பொன்னிறமாக வறுத்து இதை ஆற வச்சு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு போதும். இதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நுணுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு பொடியானதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டே அரைச்சிடலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். அது மாதிரி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியும் நம்ம இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இந்த மாதிரி நுணுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ வந்து நான் புளி போட மாட்டேன் இந்த ரசத்துக்கு, தக்காளி மட்டும்தான். 4 தக்காளி. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றுவாங்க. அது இன்னும் திக்காக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. ரசம்னாலே தக்காளி வந்து அங்கங்கே மிதந்து வந்தால் தான் ரசத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் கையாலேயே நல்லா கரைச்சிருங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மல்லித்தழை ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு, உப்பு காரம்லாம் இப்பயே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சுட்டு கொதிக்கட்டும். நார்மலாக வந்து ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நுர கட்டி வரும்போதே இறக்கிடுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த ரசம் கொதிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாதான் அந்த மிளகு சீரகத்தில் உள்ள சாரம்லாம் இறங்கும். இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நசுக்கி தாளிப்பாங்க. அதை இடித்து தாளிக்கும் போது நல்லா அந்த சாரம் இறங்கி நல்லது, உடம்புக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால் இடித்து இதை வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க.
ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும் உரிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி வெங்காயம் அப்படியே இடிக்கல்லில் போட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இடித்து அள்ளி வச்சுக்கலாம். அது வந்து கொதிக்கட்டும், ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ரசம் மாதிரி இருக்காது, நல்லா சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி இருக்குங்க. இது நார்மலாக ரசம்னா தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. சூப்பு குடிக்கும்போது ஒரு திக்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு இந்த இடித்து வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க எதுவாக இருந்தாலும். உங்கள் ஸ்டவ் மீடியத்துலேயே நல்லா எரியுன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா கரிஞ்சிடுச்சுன்னா அந்த மணமே போயிடும். இப்படி கரெக்டான பக்குவத்தில் வறுத்தா தான் மணமாக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகுலாம் நிறைய போட்டுருக்கிறதால காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்குன்னா இந்த காரம் கரெக்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி இருக்கவுமே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டோம். அப்புறம் டம்ளர்லேயும் ஊற்றி கொஞ்சமாக குடித்தோம். குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து அப்படியே இந்த சூப்பில் இந்த ரசத்தில் ஊற்றிட வேண்டியதான். இதுதான் செலவு ரசம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரசம் மாதிரி இல்லை, நல்லா சூப்பு மாதிரி தான் கொதிச்சுது. வாசமும் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் கதகதப்பான சூடில் டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். நல்லாயிருக்கும். சளி ஜுரம் இருக்கிறவங்க குடிக்கும்போது தொண்டை கரகரப்பாக இருக்கும். நல்லா சளி கட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு குடிக்கிறப்ப எதமாக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே அதை எடுத்து இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து துவையலுக்கு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன். இதுவும் அப்படி தான். ஹை ஃப்ளேமில் வறுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் தீஞ்ச வாசனை வந்தாலுமே துவையல் ஃபுல்லாக கெட்டு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு உரித்து போட்டிருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தேங்காய் வச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை தேங்காயை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், துவையல் ரெடி. ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அப்பளம் பொரிச்சிக்கலாம், ஆம்லேட் போட்டு தொட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கலாம். ஆனால் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த செலவு ரசமும் இந்த துவையலும் கரெக்டாக மேட்சாக இருக்கும். ஜுரம் சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நான் எப்பயும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. துவையல் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. சுட சுட சாதம் ரெடி, செலவு ரசம் ரெடி. அது மாதிரி துவரம்பருப்பு துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக சூடாக சாதம் போட்டுக்கோங்க. சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக வடிச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா விதையாக இல்லாமல் கொஞ்சம் குழஞ்ச சாதத்தில் இந்த ரசத்தை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. குழம்பு மாதிரி கொஞ்சமாக போடாமல், ரசம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டு சாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த ரசத்தை குடிக்கணும். அந்த குடித்தாதான் அந்த சளி கரையும். சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி வைக்க சொல்லி சாப்பிடுவீங்க. நார்மல் டைமில் கூட இதை வச்சு சாப்பிடுவீங்க. ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி சாதம் சூடாக போட்டுட்டு இந்த மாதிரி தாராளமாக ரசத்தை ஊற்றிட்டு நல்லா துவையல் வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. ஜுரம் வந்து சளி பிடிச்சி உங்களுக்கு நல்லா வாயெல்லாம் கசப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சமைக்கல நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த வாய் கசப்பும் மாறிடும். ஜுரமே சரியாயிடும். மாத்திரை மருந்தை விட இது வந்து மருந்து மாதிரி வேலை செய்யும். சூப்பராக இருக்கும். அதுக்காகவே தான் இதை வைக்கிறது. சளி பிடிச்சிருந்தா ஜுரம் வந்தால் மட்டும் வைக்கிற இந்த ரசம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. அது மாதிரி இது சூப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கு. ஏன்னா மிளகு தூக்கலாக போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாக ஊற்றிட்டு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து ஊட்டி விடுங்க. பெரியவங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த துவையல் வந்து இதுக்கு செம்ம மேட்சாக இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் போட்டுக்கலாம், ஆம்லேட்லாம் போட்டுக்கலாம். எனக்கு இந்த துவையலே கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். உடம்பும் சரியாயிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.